எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு InfoSec தமிழ். நம்ம பேசிக்ஸ் ஆஃப் VAPT பிளேலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் டீட்டெயிலாக பாருங்கள். நானும் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ VAPT இதில் வந்து VAPT அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. VAPT அப்படிங்கிறது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங். சரிங்களா? இதோட பேசிக்ஸ் தான் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நான் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? இட் இஸ் அ ப்ராக்டிஸ். ஓகே, இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் ஆஃப் என்னது? ப்ரொடெக்ட் பண்ணுறது. என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம்? அப்ளிகேஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். எதை? அதோட டேட்டாவை. ஃப்ரம் எதிலிருந்து? ப்ரீச்சஸ் அண்ட் அட்டாக்ஸ். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை, ஹார்ட்வேர்ஸை, சாஃப்ட்வேரோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஃப்ரம் ப்ரீச்சஸ் அண்ட் அட்டாக்ஸ். சரிங்களா? ப்ரீச்சஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறோன்னா, இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியா இருக்குது, அதில் வந்து நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இமெயில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் லீக் ஆகிட்டா பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ப்ரீச்சஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், அட்டாக்ஸ், ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணி அது மூலயமா இப்போ மணியோ இல்லை வந்து டீட்டெயில்ஸையோ எடுத்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களான இந்த மாதிரியான அட்டாக்ஸு, இல்லை வந்து ஒரு சர்வரோட ஆக்சஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ அதுதான் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நமக்கு. அதை நம்ம அப்கமிங் ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ஒய் சைபர் செக்யூரிட்டி. நம்ம சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எதனால் அது தேவை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்க்ரீஸ் ஆஃப் டெக்னாலஜி யூசேஜ். நம்ம இன்னைக்கு டே டு டேல எவ்வளோ டெக்னாலஜி வளருது, அதோட டெக்னாலஜியோட க்ரோத் வந்து அபரிவிதமாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைசஸோட, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைசஸோட கவுண்ட்டும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆஃபருக்கு ஆஃபர் நம்ம வீட்டில் ஒரு டிவைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கற்றுக்கலாம். ஸோ டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் டெக்னாலஜி யூசேஜ், அப்புறம் சைபர் த்ரெட்ஸ். எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூசேஜ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு சைபர் த்ரெட்ஸ் வந்து நமக்கு டெய்லி அதிகமாகிட்டு இருக்குது. டெய்லி ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, டெய்லி ஒரு அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எதனால்? நம்ம டெக்னாலஜியோட க்ரோத்னால தான். அப்போது இவ்வளோ விஷயம் நடக்குது, இவ்வளோ அட்டாக்ஸும் நடக்குது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே அதிகமாக இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு அதிகமாக தானே இருக்கும். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். அதை தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கொடுக்கவும் போகிறேன், கொடுத்துட்ருக்கேன். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சீரியஸாகவே. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதுக்கான ஸ்கில் செட் தேவை. சரிங்களா? அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணுவீங்க, வீடியோஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இதோட சைபர் செக்யூரிட்டியோட பேசிக் வந்து இது எதனால் தேவை அப்படின்னா, நம்ம டெக்னாலஜி யூசேஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் நிறைய அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு தேவை. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் நமக்கு டெஃபினட்டாக தேவை. அடுத்து இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீமை பற்றி மட்டும்தான் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரீமை முடிக்கிறதுக்கே அவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் தான் அது. VAPT, அஃபென்சிவ் சைட் ரெட் டீமிங் அப்படின்னு சொல்லலாம். ரெட் டீமிங் மோர் ஆஃப் அது ஒரு டிஃப்ரெண்ட், இந்த VAPTயில் ஒரு சப் டாபிக் மாதிரின்னு வச்சுக்கலாம். அது இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டிவிட்டி. பட் நம்ம இப்போது லெட்ஸ் ஸ்டிக் ஆன் வித் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங். VAPTயோட ஃபுல் ஃபார்ம் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங். இதை பற்றி இதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் ஸ்லோவாக பார்க்கலாம். அடுத்து வந்து மால்வேர் அனாலிஸ். இந்த VAPTயில் நான் சொன்ன மாதிரி ஒரு டிவைஸாக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இதுக்கு கீழே வந்து டிவிஷன்ஸே நிறைய வரும். மீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு மொபைல்லே ஆண்ட்ராய்டு இருக்குது, iOS இருக்குது, இந்த மாதிரி வந்து டிவி இருக்குது. டிவி இன்னைக்கு ஸ்மார்ட் டிவைசஸ் டிவியில் வந்துருச்சு நமக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் லேப்டாப்பில் நம்ம நார்மலாக விண்டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் மேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்னு இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே வரும். அடுத்து ஹார்ட்வேர். நமக்கு தெரிஞ்ச ஹார்ட்வேர் லைக் நெட்வொர்க்கிங் டிவைசஸ், அப்புறம் வந்து IoT டிவைசஸ், இதெல்லாம் சொல்லலாம். சாஃப்ட்வேர் சொல்லலாம். நம்ம சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், இது எல்லாத்தையும்
வல்னரபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்க பண்ணக்கூடிய ஜாப். சரிங்களா? அதில் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிவைசஸில் வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதுதான் இந்த விஏபிடி ப்ரொஃபைல். சரிங்களா? அடுத்து மால்வேர் அனாலிசிஸ், அடுத்து அப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வந்து மோர் ஆஃப் ரான்சம் வேர், இந்த மாதிரியான ட்ராஜான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த மால்வேர் அனாலிசிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு நிறைய ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் தெரியும். நான் வந்து கம்பெனிஸோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணல ஸ்பெசிஃபிக்காக. பட் நிறைய கம்பெனிஸ் நம்ம நிறைய ஆன்டிவைரஸஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான மால்வேர் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸையும், அப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் இந்த ஸ்ட்ரீம்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வைப்பாங்க. அவங்க வந்து அந்த மால்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கிட்டேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பராக கோடிங் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நகரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்ல. அதை அனலைஸ் பண்ணால் தானே அது எப்படி ஒர்க் ஆகுது. கைண்ட் ஆஃப் ஒரு வைரஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து அந்த வைரஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதுக்கேற்ற ஆன்டிடோஸ் நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வைரஸ் பற்றி பேசல. ஒரு ஜென்ரலாக ஒரு வைரஸோ ஒரு 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 ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான வேலையை பார்க்குறவங்க தான் இவங்க. ட்ராஜான், ரான்சம்வேர்ஸ், இந்த மாதிரியான வைரஸஸ் இதுலேருந்து ஒர்க் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்க. அடுத்து டிஃபென்சிவ் டீம், இது வந்து ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆப்போசிட், விஏபிடிக்கு அப்படியே ஆப்போசிட். விஏபிடியில் இருக்கவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ளூ டீமில் இருக்கிறவங்க. இதில் வந்து இதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா, இந்த த்ரெட் ஹண்டிங் பண்ணுறவங்க, த்ரெட் இன்டெல் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இந்த எஸ்ஓசி அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அவங்க ப்ராடக்ட் வச்சு அந்த அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த கம்பெனிக்கு அப்படின்னா, அதை அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, யூசர்ஸ், அதுலேருந்து ஏதாவது அட்டாக்ஸ் வருதா அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது அட்டாக்ஸ் நடக்குதா, எத்தனை லாகின் நடந்திருக்கு, எத்தனை லாக் அவுட் நடந்திருக்கு, எது வந்து இன்ப்ராப்பராக இருக்குது, ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் இருந்திருக்கு, எத்தனை பாஸ்வேர்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இது வந்து சர்வருக்கும் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து அப்ளிகேஷன் லாக்ஸ்க்கும் வந்து சில கம்பெனிஸ் பண்ணுவாங்க, பெரிய கம்பெனிஸ்லாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணி அதில் ஏதாவது ஒரு மலிஷியஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியோ இருந்தால் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ ஒரு சடனாக ஒரு இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சர்வர் வந்து கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் யாரோ ஒருத்தவங்க டிடாஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளூ டீம் வந்து இறங்கி செஞ்சு விட்டுருவாங்க அவங்கள. மீன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலையை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. இதில் த்ரெட் இன்டெல் அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு த்ரெட் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவாக வந்து அதை கெஸ் பண்ணுறது அந்த டீம் பண்ணுவாங்க. த்ரெட் ஹண்டிங் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்ஸ் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க. இதை நம்ம இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த அதாவது ஒரு த்ரெட் நடந்துருச்சு, அந்த த்ரெட்டை ஹண்ட் பண்ணி போகிறது, அது எப்படி நடந்துச்சு, அதோட பேஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டிஃபென்சிவ்க்கு கீழே இருப்பாங்க. ஃபாரன்சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். போலீஸில் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ப்ரைவேட் நிறைய ஃபாரன்சிக்ஸ் திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறவங்க. பட் இந்த ஃபாரன்சிக் வந்து ஒன்லி ஃபார் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்ப்யூட்டர் டிவைசஸ். ஏதாவது ஒரு ஹேக் நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சைபர் கிரைம்லேருந்து வந்து நம்ம டிவைசஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபாரன்சிக் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா, ஏதாவது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்போம், சில இடத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் டீம், அந்த நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து அந்த லேப்டாப்ஸை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். இல்லை டிஜிட்டல் டிவைசஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க, லைக் ஹார்ட் டிஸ்க், இல்லை மொபைல் ஃபோன்ஸ், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்வாங்க. அதை வந்து ஃபாரன்சிக் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பண்ணுறது. காம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கிற 4 ஸ்ட்ரீமுமே வந்து அட்லீஸ்ட் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரீம். நமக்கு வந்து அப்படியே ஆர்டராக வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டும் ரொம்பவே ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம். அடுத்து வந்து தேர்ட் ஒன் ஸோ ஒரு 70-30 இல்லை ஒரு 80-20, வந்து 80% ப்ராக்டிக்கல், 20% தியரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி. ஃபாரன்சிக்கும் ஓரளவுக்கு லைட்டாக தான் தியரிட்டிக்கல், மற்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் வரும். பட் காம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்து தியரிட்டிக்கல் பார்ட். என்னன்னா இந்த காம்ப்ளைன்ஸ்க்கு கீழே வரவங்க வந்து இப்போ நம்ம ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பேமெண்ட் கேட்வே உருவாக்குறீங்கன்னு வைப்போம்.
நம்ம நிறைய பேமெண்ட் கேட்வே இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அப்போது பேமெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காம்ப்ளையன்ஸுக்கு போயிருக்கணும். காம்ப்ளையன்ஸ் செக்குக்கு போயிருக்கணும். இப்போ பிசிஐ டிஎஸ்எஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்க்கலாம். பிகாஸ் மற்ற அப்ளிகேஷனில் அதை டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பட் டாக்குமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன்பேயில் நீங்கள் ஓப்பனிங் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எழுதியிருக்கும் ஐஎஸ்ஓ, அப்புறம் வந்து பிசிஐ டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. மீன்ஸ் அதெல்லாம் காம்ப்ளைன்ஸ், டிஃப்ரென்ஸ் காம்ப்ளைன்ஸ். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஸ்ஓ இருக்குது, அப்புறம் வந்து பிசிஐ டிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா ஹிப்பான்னு ஒரு காம்ப்ளைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்ப்ளைன்ஸஸை செக் பண்ணுறதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த காம்ப்ளைன்ஸ் டீமுக்கு கீழே, காம்ப்ளைன்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கீழே வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். உங்களுக்கு வந்து இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதான் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீம். வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் வை சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.